அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மணல் கடத்தல்காரர்களிடம் லஞ்சம் கேட்டு டிஎஸ்பி பிரதீப் பேரம் பேசியது போன்ற ஆடியோ வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மணல் கடத்தல்காரர்களிடம் லஞ்சம் கேட்டு டிஎஸ்பி பிரதீப் பேரம் பேசியது போன்ற ஆடியோ வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு லாரிக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என மணல் கடத்தல்காரர்களிடம் டிஎஸ்பி பிரதீப் பேரம் பேசியது போன்ற ஆடியோ வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. மணல் கடத்தல்காரர்களோடு பேரம் பேசிய ஆடியோ வெளியான விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டு அவரை தற்போது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் டிஎஸ்பி பிரதீப் மீதான விசாரணைக்கு ஐஜி உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லாரிக்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மணல் கடத்தல்காரரிடம் பேரம் பேசக்கூடிய ஆடியோ வெளியான நிலையில அது தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மணல் கடத்தல்காரர்களுடன் இவர் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் அது மீதான புகார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில அந்த ஆடியோ வெளியானதாகவும் அந்த ஆடியோவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு இவருடன் வேறு யாராவது தொடர்பு இருக்கிறதா, இந்த லஞ்ச வேற விவகாரத்தில் வேறு அதிகாரிகள் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் ஐஜி இது தொடர்பான விசாரணை நடத்த இருப்பதாகவும் காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.